ஷண்முகபரணி சீரியல்ல இப்போ அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. பாண்டியம்மா வந்து வெல்த் எடுக்கிறாங்க. நம்ம முத்துப்பாண்டி விஷயம் சுத்தமாக போக மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். வீட்டில் வந்து எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. எசக்கி வந்து நல்லபடியாக வந்து ஒரு தொழிலை வந்து ஆரம்பிச்சாச்சு. இனிமேட்டு வந்து அவளோட தேவைகளை வந்து அவளே வந்து நிறைவேற்றுப்பா. அது வரைக்கும் சந்தோஷம் தான். அவளும் எத்தனை நாள் தான் வந்து மற்றவங்களையும் வந்து நம்பிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் வைகுண்டத்துக்கு மட்டும் சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை. பொண்ண வந்து பொறந்த வீட்லேருந்து புகுந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு வாழ வைப்பானா, அங்கேருந்து சண்டை போட்டு பிரிச்சதும் இல்லாம, இங்க நிரந்தரமா தங்க வைக்கிறதுக்கு வந்து விழா ஏற்பாடு வேற பண்ணிட்டு இருக்கானே என்னோட பையன். இத கேட்டா வந்து அவன் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். என்னத்த சொல்றதுன்னு தெரியலன்னு சொல்லி வைகுண்டம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து சண்முகத்த வந்து ஹக் பண்றாங்க நம்ம பரணி. நீ ரொம்ப வந்து சந்தோஷமா வந்து ஏகப்பட்ட விஷயத்தெல்லாம் வந்து முன்கூட்டியே வந்து செஞ்சுட்ட போல இருக்கு. ஆமா, எனக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் எனக்கு டோட்டலா வந்து நல்லாவே தெரியும். அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல நான் வந்து ரகசியமா வந்து காது காது வச்ச மாரி, என் தங்கச்சிய வந்து தொழில் அதிபரா ஆக்கிட்டேன் பாத்தியா! சூப்பர்றா! இந்த தோள் உனக்காக என்னைக்குமே வந்து சாஞ்சுகிட்டு இருக்கும். அதுக்கு முதல்ல உனக்கிட்ட இருக்கிற 4 தங்கச்சிங்களையும் வந்து நல்லபடியா வாழ வை. அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, அந்த இடத்துல அவங்க மட்டும் சொல்லிட்டு, அவங்க பாட்டுக்கு போறாங்க. "என்னம்மா எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லி பரணி வந்து பேசுறாங்க பாக்கியத்துக்கிட்ட. "என்னடி நிரந்தரமா வந்து எசக்கிய உங்க வீட்லயே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு, கடையெல்லாம் வந்து ஆரம்பிச்சு குடுத்துருக்கீங்களாமே?" "இல்லம்மா, அவளே ஆன முயற்சியில வந்து கடைய வந்து ஆரம்பிச்சிருக்காம்மா. இதுல முடிவு மட்டும் எடுத்தது சண்முகம் தான். அப்பன்னா இந்த பக்கம் வரத்துக்கு வாய்ப்பே இல்ல. அவள எங்க வீட்டு பக்கம் அனுப்புறதுக்கு உங்களுக்கு யோசனை இருக்கா? இல்ல அதுவும் இல்லையா? என்ன ஏதுன்னு கிறிஸ்டல் கிளியரா சொல்லிட்டா, ஒரு வேலை தெரிஞ்சிரும்ல." அப்படின்னு சொல்லும்போது, "என்னம்மா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? ரத்னா விஷயங்கிறது வேற, முத்துப்பாண்டி விஷயங்கிறது வேற. ரத்னா விஷயத்துல வெங்கடேஷ் வந்து வில்லனா இருக்கறனால, கண்டிப்பா ரத்னா, வெங்கடேஷும் சேர்ந்து வாழ முடியாது. ஆனா முத்துப்பாண்டி விவகாரத்துல அவனோட காதலியா இருக்கா மனைவி எசக்கி. அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்க. ஆனா அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்து வரது யாரு காரணம்? எசகியோட அண்ணனும், சண்முகமும், இந்த பக்கம் சவுந்தரபாண்டி தான் காரணம். இவங்க 2 பேரும் வந்து பிரச்சனை இல்லாம நிம்மதியா இருக்கணும்னா, முதல்ல முத்துப்பாண்டி கிட்ட வந்து அடிக்கடி வந்து எசகி கிட்ட வந்து பேச சொல்லு. அப்படி பேசினா மட்டும் தான், நிச்சயம் உன் புள்ள வந்து மனசு மாறி, கண்டிப்பா வந்து எசகிய வந்து ஏத்துப்பாப்புல. நீ தான் உன் புள்ளைகிட்ட சொல்லி எல்லாத்தையும் வந்து மாத்த சொல்லணும்னு சொன்னோனே, இது எல்லாத்தையும் வந்து சவுந்தரபாண்டியனும், பாண்டியம்மாவும் வந்து கேட்குறாங்க. "ஏலே சூப்பரான விஷயம் நடந்திருக்கு. ஆமாங்க்கா, இந்த விஷயத்த வந்து பிரிக்கிறதுக்கு எனக்கு இத விட்ட ஒரு வேற வழியே இல்ல. நிச்சயம் அவ அங்க கடைய ஆரம்பிச்சதுனால, முத்துப்பாண்டி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நான் எப்படி வத்தி வைக்கிறேன்னு மட்டும் பொறுத்திருந்து பாருங்கிற" மாரி சொல்றப்ப, கடைக்கான ஏற்பாடெல்லாம் இங்க தீவிரமா வந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த வேலையெல்லாம் வந்து யாருமே வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க. சண்முகம், அவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. தோரணலேருந்து எல்லாம் கட்டுறது. என்ன யாருமே எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேங்கிறீங்க? பரணி என்னாச்சு? யாராவது ஏதாவது ஹெல்ப் கேட்டா பண்ணலாம். நம்பளா வந்து உரிமை எடுத்து எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது. இது நான் கத்துக்கிட்ட பாடங்கிற மாரி பரணி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் சொல்லலாமா? என்ன நீ? அப்பா என்னப்பா? நீ எதுக்குப்பா சங்கடமா வந்து யோசிச்சுட்டு இருக்க? என்னது சங்கடமா வந்து யோசிச்சுட்டு இருக்கனா? என்னடா நெனச்சிட்டு இருக்க உன் மனசுல? எனக்கு எவ்வளோ தெரியுமா கோவம் வருது? பொண்ண நல்லபடியா வந்து வாழ வைக்காம, நிரந்தரமா வீட்ல வந்து தங்க வைக்கிற. இது எல்லாம் உனக்கு நியாயமா தெரியுதா? அப்படின்னு சொல்லும்போது, சும்மானு இருங்க. அண்ணன என்ன எப்ப பாத்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க. என் முன்னாடி திட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொன்னோனே, ஆமா. தங்கச்சி ரொம்ப பாசமா இருக்கா. யாரையும் எதுவும் பேசக்கூடாது. உன் வாழ்க்கைக்காக தான் இங்க நான் உட்காந்து கூவிக்கிட்டு இருக்கேன். அது யாருக்காவது ஏதாவது தெரியுதா? வைகுண்டம் தெரியாமலாம் இல்ல. அதெல்லாம் வந்து நடக்க வேண்டிய நேரத்துல நல்லபடியா நடக்கட்டுங்கிற மாரி எசக்கி வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, கடை மல்லிகை ஜாமான் எது எதுக்கு எவ்வளோ லாபம் வைக்கணும், எல்லாம் உன் தங்கச்சிக்கு வந்து சொல்லிக் குடுண்ணே அப்படின்னு வெட்டுக்கிளி வந்து பேசுறாங்க. அதெல்லாம் இல்லையே, எனக்கே நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்றாங்க நம்ம இசக்கி அதிரடியா. என்ன தெரியும்? நான் ஆல்ரெடி வந்து நம்ம கடையில எல்லா ஜாமானும் என்னென்ன ரேட்ல வந்து விப்பீங்கன்னு பார்த்தேன். அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய கடையில வந்து எல்லாரும் எப்படியெல்லாம் வந்து பலசரக்கு இதெல்லாம் வந்து வித்துக்கிட்டு இருக்காங்கங்கிற விஷயமும் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கேத்த மாரி தான் நான் வந்து விற்க போறேன். ஏய்! அங்கெல்லாம் போய் பார்த்தா அவங்க விக்கிற அளவுக்கு உன்னால விக்க முடியுமா? அண்ணே, முட்டைக்கு 50 காசு இருந்தா போதும். கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு இது மாரி பருப்பு வகைகள்ல வந்து ரூ. 5 ரூ. 6 இருந்தா போதும். ஆனா, கண்டிப்பா வந்து இந்த பவுடர் ஜாமான் இது எல்லாத்துக்கும் வந்து அதிகமா வந்து லாபம் வந்து வச்சுக்கலாம். எதெல்லாம் வந்து மக்கள் வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்களோ, அதுக்கு கம்மியா வந்து லாபம் வச்சுக்கணும்னே. எதையெல்லாம் கொஞ்சம் பொறுமையா போகுமோ, அது எல்லாத்துக்கும் கொஞ்சம் அதிகமா வந்து வச்சுக்கிட்டா, யாருக்கும் எதுவும் விருப்பம் வந்து இங்க அதிகமா காசு குடுத்து வாங்குறோம்னு தோணாதுல்ல அப்படின்னு சொன்னோனே, "ஓ! அப்படியா? இதையெல்லாம் வந்து கத்துக்கிட்டியாம்மா எஸ்கின்னு" சொல்லி வெட்டுக்கிளி வந்து சந்தோஷமா பேசுறாங்க. "அண்ணே 10 வருஷம் கழிச்சு நீ கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் பூஜை போட்ட நாளே வந்து எசக்கி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. "என்னண்ணே நீ இப்படி இருக்கியே! உன் கடை அவ்வளதான்" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து காமெடியா பேசும்போது, "சும்மானு இருல. என் தங்கச்சி ஜெயிச்சா நானே ஜெயிச்ச மாரி தான்.
அண்ணே, நீ வளர்த்த தங்கச்சி என்னன்னா, நீ என்ன பண்ற, ஏது பண்றன்னு நான் பார்த்துருக்க மாட்டேன்னா என்ன? அப்படின்னு சொன்னோனே, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சாமி ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து பூஜைய வந்து பண்ண ஆரம்பிச்சுடுவோன்னு சொன்னோனே, ரத்னா வந்து எடுக்கலான்னு போறாங்க. இரு நான் வாங்கி வச்சிருக்கேன். இதுக்குன்னு ஸ்பெஷலா ஒரு சாமி ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ நான் எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு, சண்முகத்தோட ஃபோட்டோ தான் எடுத்துட்டு வராங்க. என்ன ஃபோட்டோ இது? எல்லாருக்கும் சாமி தானே? இல்ல இது என்னோட சாமி. என்னடி சொல்ற? இது உன்னோட சாமியா? ஆமாங்கிற மாரி சொல்றாங்க. "அப்படி என்ன சாமி?" அப்படின்னு சொல்லும்போது, கவர வந்து கிழிச்சு காட்டுறாங்க. கிழிக்கும்போது வந்து பேசிட்டு இருக்காங்க. "உங்களுக்கு முருகருக்கு 1000 பேர் இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்தளவு சண்முகம் தான் என்னோட சாமி." அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சூப்பரா வந்து பேசுறாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். "என்னடி சாமி ஃபோட்டோக்கு பதிலா என் ஃபோட்டோ எடுத்துட்டு வரேன்னு" சொல்லி சண்முகம் வந்து கேட்குறாங்க. "அண்ணே என்ன ஃபோட்டோ வைக்கணும், வைக்கக்கூடாதுன்னு உரிமையில வந்து பேசுறதுக்கு இது ஒண்ணும் உன் கடை இல்ல, என் கடை. நான் கும்பிடுற குலசாமி இவர் தான். இவரோட ஃபோட்டோ வைக்கிறதுக்கு யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சண்முகத்தையே வந்து திட்டுறாங்க. பரவாயில்லையே சாமியே வந்து திட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நக்கலா வந்து செஞ்சோன்னே, அப்படியே வந்து ஃபோட்டோலாம் வந்து வச்சு எல்லாரும் வந்து சாமி கும்பிட்டு நல்லபடியா வந்து தொழில் வந்து அமோகமா நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா, என்னக்கா இன்னமும் வந்து முத்துப்பாண்டிய காணோம். முத்துப்பாண்டி வந்தானா பிரச்சனைய ஆரம்பிச்சிடலான்னு பார்த்தா, என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியலையே! அப்பன்னு பார்த்து முத்துப்பாண்டி வந்து வந்துடுறாங்க. "அம்மா பாத்தியாம்மா உன் மருமகள? அங்க வந்து கடைய வந்து ஆரம்பிச்சுட்டாளாம். இதுதாம்மா ஊர் ஃபுல்லா வந்து பேசிக்கிட்டு இருக்கா. சண்முகத்தோட வியாபாரத்தையே வந்து மிஞ்சிருவாளாம்" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப, பேசுறான் பேசுறான் அவனுக்கு கோவம் வரட்டும். கோவம் வந்தோனே நான் பேசுறேன். அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். அப்பதான் இவங்க எல்லாரும் என் பேச்ச வந்து கேட்பாய்ங்கன்னு சொல்லி சவுந்தரமணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் எஸ்கே வந்து காட்டுறாங்க. "அண்ணே உன் தொழிலுக்கு எதிரா நான் தொழில் ஆரம்பிச்சுட்டேன்னு நெனச்சா, நீ தள்ளி நில்லுன. இல்ல, நான் எப்போதும் உனக்கு ஆதரவா தான் இருப்பேன்னு நீ நம்புனனா, என்ன ஆசீர்வாதம் பண்ணு. என் தங்கச்சி ஜெயிச்சா என்ன? நான் தோத்தா என்ன? எதுவா இருந்தாலும் வெற்றி நம்ப வீட்டுக்கு தானே வருது. அதனால எனக்கு கவலை இல்லல்ல. உன்கிட்ட தோத்து போறேன்னு நெனச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு. இது ஒரு சின்ன வந்து செடியா இருக்கிறது. நாளைக்கு ஆலமரம் மாரி மிக பெருசா வரப்போது. இது இந்த அண்ணனோட வாக்கு, நம்பிக்கை இதான் நடக்க போதுன்னு ஆனந்தமா வந்து பேசுறாங்க. உடனே வந்து பாண்டியம்மா வந்து இதான் சாக்குன்னு சொல்லிட்டு, முத்துப்பாண்டி கிட்ட வந்து, "என்னல்ல அவ வர மாரி இருந்துச்சுன்னா, அவ ஏன் கடை வந்து வைக்க போறா? உன்ன வந்து மதிக்கவே இல்ல. இதெல்லாம் ஒரு பொழப்பா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, செம்மையா வந்து கடுப்பாகுறாங்க. "அக்கா அப்படி சொல்லுக்கா. இது எல்லாத்தையும் நான் சொன்னா இவங்க சண்டைக்குன்னு வந்து நிப்பாய்ங்க. நீ சொன்னோனே எல்லாரும் அமைதியாயிட்டாங்களே." எல்லாரும் மத்தவங்க இத வந்து எடுத்துட்டு உள்ள போயிட்டு வராங்க. அப்படி இருக்கிறத விட, நல்ல தொழில் வந்து செஞ்சா எந்த பிரச்சனையும் இல்ல. என் மனைவி வந்து மளிகை கடை வச்சிருக்கா. அதுவும் சூப்பரா வந்து நடத்தப் போறா. சண்முகத்தோட தங்கச்சி வந்து நல்லபடியா வந்து மளிகை கடை நடத்துறது ஒண்ணும் தப்பு இல்லையே. அத நெனச்சு எனக்கு பெருமை தான் இருக்கு தவிர, நான் எதுக்கு வந்து இது மாரிலாம் தப்பா நெனைக்க போறேன். என்ன இத வச்சு என்னையும் என் இசக்கியும் பிரிக்கலான்னு திட்டம் போட்டிருக்கீங்களோ? அந்த திட்டம்லாம் வந்து கனவுல கூட நடக்காதுங்கிற மாரி சொன்னோனே, பாண்டியம்மாக்கு தூக்கி வாரி போட்டுருது. "என்னல இவன் இப்படி முடிவெடுக்கிறான்? அதான்க்கா எனக்கும் தெரியல. எசக்கி வந்து என்ன செஞ்சாலும் இவன் சரி சரின்னு சொல்றானே" அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாரி காட்டுறாங்க.